என்ன சார் புருஷன் முன்னாடி சேர்ந்து வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்க பையனுக்கு எப்படி சார் ஓபி சர்டிஃபிகேட் எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது சார், வைங்க சார். ஏயா இப்போ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? என்னண்ணே நீங்களும்? ஐயா அவங்க புருஷன் முண்டாட்டி 2 பேர் சேர்ந்து வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாளா இல்ல குடும்பத்துக்கு 8 லட்ச ரூபா வருமானம் வருதா? சரியா சொல்லுங்க. வருமானம் சம்பளம் ரெண்டும் ஒண்ணு தானே? அதுதான் இல்ல, வருமானம் வேற சம்பளம் வேற. இது வேறயா? ஆமா. இந்த ஓபிசி சர்டிபிகேட் என்ன கணக்கு, இந்த வருமானம் சம்பளத்துக்குலாம் என்ன வித்தியாசம், இதெல்லாம் வேணும்னா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்கண்ணே. ஐயா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடம் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, பரீட்சை எழுத போனாலும் சரி, நமக்கு நம்ம அரசாங்கம் ஜாதி சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு அதில் கேட்டகரி இருக்கும். அதை பார்த்து நம்ம கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன இடஒதுக்கீடோ அதை நம்ம வாங்கிடலாம், கிடைச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அதே இது இப்போ மத்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு நம்ம காலேஜுக்கு சேரணும், இல்லை மத்திய அரசு வேலைக்கு நம்ம சேரணும் அப்படின்னா ஓபிசி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அது என்னன்னா இப்போ நம்ம மாநிலத்தில் பிசி, எம்பிசி இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்தது தான் ஓபிசி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தாதான் நம்ம அவங்களுடைய பரீட்சை எழுத முடியும், எதுவும் செய்ய முடியும், கொள்ள முடியும். அதுக்கு அவங்க தனியாக ஒரு இடஒதுக்கீடும் வச்சிருக்காங்க இந்த ஓபிசி கேட்டகரிக்கு. அது யாருக்குன்னா கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு பிரிச்சுருவாங்க. இந்த நான் கிரீமி லேயர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு. அது என்னண்ணே கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்? அப்படி கேளுங்க. இப்ப இந்த நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு சொன்னேன். அது என்னென்ன கேட்டகரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரிதான், இப்போ யார் வந்து பரீட்சை எழுத போறாங்களோ, யார் வந்து வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மாக்கு வருஷ வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும். ஆனா இந்த 8 லட்சத்துல அவங்க மாசம் மாசம் ஏதாவது ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்து சம்பளமா காசு வாங்கினாங்கன்னா அந்த சம்பளம் சேராது. அதே மாதிரி அவங்க விவசாயம் பண்ணி அதுல ஏதாவது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாத்தியமும் சேராது. இது ரெண்டும் எத்தனை லட்சம் வேணா இருந்துக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் அந்த இதர வருமானங்கள்னு இருக்குல்ல, இப்போ வந்து வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க, அதுல வாடகை வரும், இல்ல பணத்தை வந்து பேங்க்ல போட்டிருப்பாங்க டெபாசிட்டா, அதுல பணம் வரும். இந்த மாதிரி காசு தான் அந்த 8 லட்சம்ன்ற வருமானம். அவங்க 20 லட்சம் 25 லட்சம்னு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கூட அவங்க இந்த நான் கிரீமி லேயர்ல தான் வருவாங்க. அதனால நீங்க வேலையா போனை போட்டு உங்க பையனுக்கு ஓபிசி சர்டிபிகேட்ல நான் கிரீமி லேயரை போட்டு கொடுக்குறேன், அப்ளை பண்ண சொல்லுங்க, நான் அவரோட போனை போட்டு சொல்லிருங்க. சரியா? இப்படியா? இதான் கணக்கா? சரிண்ணே, சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். அப்ப இதோட மட்டும் நிக்காதியா, இது வந்து பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு. இதே இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு தனி. அது எப்படின்னா இப்ப அப்பாவும் அம்மாவும் டைரக்டா குரூப் 1 இல்ல குரூப் 2 எழுதி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எழுதி பாஸ் ஆகி அந்த வேலையில இருந்தான்னு வைங்களேன், அவங்க எல்லாம் கிரீமி லேயருக்குள்ள போயிருவாங்க. அவங்க மயனுக்குலாம் இந்த ஓபிசில நான் கிரீமி லேயர்னு போட்டு இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் வராது. அதே இது இப்ப அப்பா இருக்காங்கப்பா, எங்க அம்மா வேலை பார்க்கல, எங்க அப்பா மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க இந்த குரூப் சி அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 இதெல்லாம் தான் எழுதி பாஸ் ஆனாங்க. 40 வயசுக்குள்ள ஆனா குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் போயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்களும் கிரீமி லேயருக்குள்ள போயிடுவாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. ஆனா இதுவே இது அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன வேலையில சேர்ந்துட்டு 40 வயசுக்குள்ள அப்புறமா பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவருக்கு இருக்கு, அவர் வந்து நான் கிரீமி லேயர்ல வந்துருவாரு, அவர் இடஒதுக்கீடு வாங்கிக்கலாம். இது வந்து அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு. இப்ப பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்றோம்ல, பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் இந்த மேனேஜரியல் கேட்டகரியில இருப்பாங்கல்ல, மேனேஜரா இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிரீமி லேயருக்குள்ள போயிருவாங்க, அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. அது கீழே சாதாரணமா வேலை பார்க்குறவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கிக்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட்ல நான் கிரீமி லேயர்னு. அதே இது கட்ட கடைசியா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்ல பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க, ஹைகோர்ட்ல இந்த மாதிரிலாம், அவங்களும் கிரீமி லேயருக்குள்ள போயிருவாங்க, நான் கிரீமி லேயர்ல வரமாட்டாங்க, அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்காது. இதுதான் அவங்க வச்சிருக்கிற கிரைட்டீரியா. இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்புல கிடைச்சிடும். ஓபிசி சர்டிஃபிகேட்ல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சொல்ல வரேன், நமக்கு இந்த இடஒதுக்கீடு இந்த வாய்ப்பெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்ல. இதை வந்து நம்ம உரிமைகளை நம்ம தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்திக்கிறணும். இதை பத்தி தெளிவான அறிவோட இருக்கணும். அதே மாதிரி இப்ப படிச்சவனா பிரச்சனை இல்லை, அவங்களே கம்ப்யூட்டர்ல போய் ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணிக்கிடுவாங்க. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க, இப்பதான் படிக்கிறதுக்கு முதல் தலைமுறையா போறவங்களுக்குலாம் இந்த இ சேவை மையத்துல இருக்கிறவங்களும் இந்த உங்களை மாதிரி நெட் சென்டர் வச்சிருக்கிறவங்களும் கடவுள் மாதிரி அவங்க அப்பா அம்மாலாம் உங்களதே நம்பி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா படிச்சு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன உரிமை கிடைக்கணுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால இந்த மாதிரிலாம் இனிமே யார்ட்டையும் பட்டுன்னு சொல்லிடாதீங்க. என்ன விவரம் இருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. சரிதானே? சரிண்ணே, இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். சரியா? அப்படி பண்ணுங்க, அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது
அப்படிங்கிறது மார்ச் 31 வரைக்கும் தான் செல்லும். நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி எடுத்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும். அதே இது டிசம்பர் மாசம் எடுத்தா கூட மார்ச் 31 வரைக்கும் தான் செல்லும். அதையும் சொல்லிருங்க, அந்த ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும். சரிண்ணே, நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். அது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போடுங்க. வீட்டில் வெங்காயத்தை வாங்கிட்டு வர சொன்னா அங்கே போய் என்ன கதை எழுதிட்டு இருக்க, வெங்காயம் வேற திட்டு விடுவோம்னே. சீக்கிரம் போட்டு விடுங்க. நான் எப்பயோ போட்டேன், நீங்க பைய பிடிங்க முத. பையா? ஐயோ, பைய வேற எட்டர்லையே, இதுக்கு வீட்டில் திட்டு விடுவோமே. அண்ணே நீ வெங்காயத்தை போட்டு வைங்க, நான் பைய எடுத்துட்டு வேமா வந்துடுறேன். போங்க ரைட்.